ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் பொருள் ஒரே பொருளாக தான் இருக்கும். பட் இதை நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஓகே நம்ம இங்கே வாங்கிக்கலாம், இல்லைன்னா இங்கே வாங்க வேண்டாம் இப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஆனால் இதே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டில் நமக்கு கிடச்சிதுன்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்டு பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிட்ராஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்னா 2 எக்ஸ்சேஞ்சில் வந்து நடக்கும். இப்போது ஏதோ ஒரு ஸ்டாக்கோ இல்லைன்னா ஒரு கமாடிட்டியோ இல்லை ஏதோ ஒரு அசட் வந்து 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் ஒரு இடத்துல வந்து இது வந்து கம்மியாக ட்ரேட் நடக்கும், இன்னொரு இடத்துல வந்து அதிகமாக ட்ரேட் நடக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளோட ப்ராஃபிட்டாகவே இருக்கும். ஸோ இதை வந்து ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இப்படி நடக்கும். ஆனால் இது எல்லா டைமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒரே எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் கூட பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம இதில் வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம எடுக்க போகிறது வந்து க்ரூட் ஆயில் தான் எடுக்க போகிறோம். ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து தனில் வந்து லாகின் பண்ணிக்கிங்க, நான் டெக்ஸ்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ரெண்டுமே வரும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்சிஎக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்சிஎக்ஸில் வந்துட்டு க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு ஆர்பிட்ராஜ் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா எம்சிஎக்ஸில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கும் க்ரூட் ஆயில் மினி கான்ட்ராக்டுக்கும் ஆர்பிட்ராஜ் வந்து பண்ண போகிறோம். இப்போ க்ரூட் ஆயிலுக்கான லாட் சைஸ் வந்து ஒரு லாட் அப்படின்னா 100 பேரல். ஓகேங்களா? இப்போ இதே இது வந்து க்ரூட் ஆயில் மினி எடுத்தீங்கன்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 10 பேரல். அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா க்ரூட் ஆயில் மினியில் வந்துட்டு 10 லாட் பண்ணணும், இங்கே வந்து நம்ம ஒரு லாட் பண்ணோம்னா போதும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக வந்து இதில் வந்து நீங்கள் க்ரூட் ஆயில் மே மந்த் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரேஷியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து சிம்பிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம முன்னாடியே பார்த்த க்ரூட் ஆயில் மினி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. முன்னாடி வந்து M6ன்னு கொடுத்துருங்க. M6க்கானது மட்டும் இப்போ லிஸ்ட் ஆகும். சேம் அந்த மே மந்த் கான்ட்ராக்டே எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ அப்ளைன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் கொடுங்க. இதில் வந்து ரேஷியோ அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சிம்பிளில் வந்துட்டு M6ன்னு கொடுத்துட்டு க்ரூட் ஆயில் எம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ வந்து மே மந்த்க்கான கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்ளை அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இது முடிஞ்சதுக்கு அடுத்து இதை வந்து டியூல் லேஅவுட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு ரைட் சைடில் வந்துட்டு சேம் எம்சிஎக்ஸில் வந்துட்டு நம்ம க்ரூட் ஆயில் மினிக்கான சார்ட் வந்து எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து க்ரூட் ஆயில் மினிக்கான சார்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. பட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 ஹவர் இல்லைனா 4 ஹவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 ஹவர் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து 1 ஹவருக்கான சார்ட். இதையுமே நீங்கள் 1 ஹவருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஃபைன். இப்போது இந்த ஆர்பிட்ராஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எந்த டைமில் ஆர்பிட்ராஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லா டைமும் பண்ண முடியாது. ஸோ எந்த டைமில் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ க்ரூட் ஆயில் மெயின் கான்ட்ராக்ட் பாருங்கள் 100 பேரல். இதில் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிப் வருதோ, அதாவது இப்போ கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் ஒரே இதில் வந்து இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து டிப் அதிகமாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ நைட்டு வந்து 23 இந்த ஒரு டைமில் வந்துட்டு 11 மணிக்கு வந்து டிப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆர்பிட்ராஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ இது வந்து 1. இப்போ இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டிப் அதிகமாக இருக்குது, தெரியுதா? இந்த ஒரு இடம், அதாவது 2 மணி. ஸோ இந்த இடம் நம்ம ஆர்பிட்ராஜ் பண்ணலாம். ஓகே, தென் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடம் இது வந்து நைட்டு வந்து 11 மணி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த இடத்துல டிப் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆர்பிட்ராஜ் பண்ணலாம். ஓகே, ஆர்பிட்ராஜ் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. இதில் வந்து எதை வந்து பை பண்ணணும், எதை செல் பண்ணணும், இதுதான் ஃபஸ்ட்டு திங்காக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல டிப் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எப்போ 7 மே 11 மணிக்கு. ஸோ அப்போ இருந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ இருந்த கேண்டில், தெரியுதுங்களா? ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ க்ளோசிங்கில் நம்ம அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 8962. ஸோ இந்த இதை வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு பை பண்ணுறோம். ஓகே,
ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம் 8962. ஓகேங்களா. ஸோ இது வந்து க்ரூட் ஆயில். இப்போ த சேம் டைமில் என்ன பண்ணுறோம்னா செல் பண்ணுறோம் க்ரூட் ஆயில் மினியை. இது வந்து என்னென்னா 10 லாட் செல் பண்ணோம் க்ரூட் ஆயில் மினியை. ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஒரு லாட்டுங்கிறது. ஆனால் க்ரூட் ஆயில் மினிங்கிறது வந்து ஒரு லாட் வந்து 10 தான். அப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு வந்து 10 லாட் இங்கே செல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த சேம் டைமில் வந்து நீங்கள் எடுங்க 8972. ஓகேங்களா. ஸோ 8972. இப்போ ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்குங்க. 10 பாயிண்ட் தெரியுதுங்களா. ஸோ இந்த 10 பாயிண்ட் தான் நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆர்பிட்ராஜில். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பை பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம செல் பண்ணிட்டோம். க்ரூட் ஆயில் வந்து என்ன பண்ணிட்டோம், பை பண்ணிட்டோம். இதை வந்து இங்கே வந்து செல் பண்ணிட்டோம் க்ரூட் ஆயில் மினியை. ரெண்டுமே எம்சிஎக்ஸ் தான். ஏன் இந்த ஆர்பிட்ராஜ் இந்த டைமில் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து டிப் வந்து அதிகமாக இருக்குது அந்த ரேஷியோவில். ஓகே, இப்போ இதை நம்ம எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கேண்டலில் வந்து ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அடுத்து ஒவ்வொரு கேண்டலாக நீங்கள் பார்த்துட்டு வரணும். எந்த கேண்டலில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கோ ஸோ அந்த டைமில் நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மட்டும் மேலே பாருங்கள், அதாவது இந்த இடத்துல தெரியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9111 க்ளோஸு. ஆனால் க்ரூட் ஆயில் மினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115, இன்னும் ப்ரைஸ் ஈக்குவல் ஆகலை. நெக்ஸ்ட் கேண்டில் வாங்க 9054, இங்கே வந்து 9052, இப்பயுமே ஈக்குவல் ஆகலை. நெக்ஸ்ட்டு 8936, இங்கே 8933. இப்படியே ஒவ்வொரு கேண்டிலாக வந்தீங்கன்னா ஒரு கேண்டிலில் வந்து இந்த ரெண்டு ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் போகலாம். 34 37, தென் 93 94, 46 46. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கா. அதாவது வந்து 8946 க்ரூட் ஆயிலில் க்ளோஸ் பாருங்கள் 8946. அதே க்ரூட் ஆயில் மினியில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 8946. இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃப்ரைடே ஒரு 3 மணிக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இந்த ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்தது எங்கே, ஸோ இந்த இடத்துல வந்து 7ஆம் தேதி இங்கே எடுத்துருக்குறோம். ஓகே, அதாவது நைட் எடுத்துருக்குறோம். 8ஆம் தேதி 3 மணிக்கு நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஈக்குவலாக இருக்குது 8946. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து போடுறோம் 8946. அதே மாதிரி இங்கேயுமே 8946. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை செல் பண்ணிட்டோம், இதை வந்து பை பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா செல் மைனஸ் பை, இது 16 பாயிண்ட் மைனஸு. தென் இங்கே செல் மைனஸ் பை, இங்கே 26 பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டையுமே இது பண்ணுறோம் 26 மைனஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் நெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு. இப்போ இது 10 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1000 ருபீஸ் ஒரு இதுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து எக்ஸாக்டாக அந்த 10 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூஷனில் நம்ம வந்து பை சைட், அதாவது வந்து ஒரு சைடு வந்து க்ரூட் ஆயிலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டை விட்டுருங்க, அதே மாதிரி மினியில் எக்ஸிக்யூட் பண்ணும்போதுமே ஒரு பாயிண்ட் விட்டீங்க அப்படின்னுமே 2 பாயிண்ட் மேபி ஒரு வேளை நமக்கு வந்து ஸ்லிப்பேஜ் மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் போனாலும் 800 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நம்ம ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதே இது வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட். இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துக்கங்க, நான் 4 ஹவர்ஸ் சார்ட் வந்து ரெண்டுலேயுமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு டிப் வந்து இந்த ரேஷியோவில் வந்து அதிகமாக இருக்குது. எத்தனை மணிக்குன்னா 1 ஏப்ரல் 9 மணிக்கு நைட்டு. ஸோ இப்போ இதில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கங்க. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8529. ஸோ இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க 8529. ஓகே, தென் க்ரூட் ஆயில் மினியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த டைமில். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் மினி வந்து பார்த்தீங்கன்னா அதே 9 மணி 8560. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டுக்குங்க 8560. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 31 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம இந்த ஆர்பிட்ராஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அப்போ அந்த 31 பாயிண்ட் தான் நம்மளோட ப்ராஃபிட்டு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்போ இந்த ப்ரைஸ் வந்து ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிற நம்ம பார்ட்டே வரணும் கேண்டில் பை கேண்டிலாக. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேண்டிலில் வந்து பார்க்குறோம் இங்கே வந்து 185 க்ளோஸு, இங்கே 9180 வந்து க்ளோஸ், 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 9254, இங்கே வந்து 249. இதுக்கு அடுத்து 8982, இங்கே 85. தென் வந்துட்டு 215 200, 83 85, 165 64, 260. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 5 மணிக்கு தான் ரெண்டு ப்ரைஸுமே நமக்கு ஈக்குவல் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியுமே ஒரு டிப் வந்து கீழே வந்துட்டு தான் இந்த இது வந்து ஆக்டிவேட்டே ஆகிருக்கு. ஸோ அதாவது ஈக்குவலே ஆகிருக்கு. இப்போ 8510 ரெண்டுமே க்ளோஸ் வந்து இப்போ ஈக்குவல்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல 8510 அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகே, ஸோ 8510 தென் 8510. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா நமக்கு அந்த இது வந்து ப்ரைஸ் மேட்ச் ஆகி நமக்கு ஆல்மோஸ்ட் 31 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 3100. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போது நமக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷனில் ஒரு ஸ்லிப்பேஜ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் 2 பாயிண்ட் கம்மி பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் அது இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரே எக்ஸ்சேஞ்ச் தான், ஆனால் அதில் இருக்கிற ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரூட் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் மினி. ஸோ இதுக்கான ஆர்பிட்ராஜ் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா 1 hour ஆர் 4 hour சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரிஸ்க்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 சைட்லேயுமே பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ப்ராஃபிட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி ரேஷியோ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரேஷியோவில் எப்போ நல்லா டிப் வருதோ அப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு நிறைய டைம் இந்த கீழே டச் ஆகுது பார்த்தீங்களா ஒரே இடத்துல, இந்த டைம்னாலும் நம்ம பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி வேணுங்கிறவங்களும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல டிப் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம அது பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோல் கான்செப்டே. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அதுமாதிரி லைக் பண்ணுங்கள். நம்ம தன் தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.